பங்காளி நான் டெலிகாமை பார்த்துக்கிறேன், நீ இன்ஃப்ராவை பார்த்துக்கோன்னு சொல்லி இந்தியாவில் இருக்க 2 பிக் ஸ்டாக்ஸ் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏஐ செக்டார் அண்ட் ஸ்டாக்ஸ் ஓஹோன்னு போக போகுது. அது என்ன ஏதுன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. ஹலோ பீப்புள், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பேசக்கூடிய பிக் ஸ்டாக்ஸ்னால் அது நம்ம அதானி அண்ட் அம்பானி தான். வேர்ல்டில் எல்லாரும் பேசிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் ஏஐ தான். இப்போது அதானி அண்ட் அம்பானி தனித்தனியாக ஏஐ பண்ண போகிறோம்னு கிளம்பியிருக்காங்க. அம்பானியை பொறுத்த வரைக்கும் ஜியோ பிரெயின்னு சொல்லி ஒரு ஏஐ லான்ச் பண்ண போகிறாங்களாம். எதுக்குன்னா அவங்களோட டெலிகாம், க்ளவுட் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்காகவே. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. டெலிகாமில் இவங்க ஆல்ரெடி மோனோபோலியாக தான் இருக்காங்க. ஆனால் அது இப்போ பத்தாதுன்னு சொல்லி ஏஐ வச்சு இம்ப்ரூவ் பண்ணவும் போகிறாங்க. இந்த எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ண ஒரு பெரிய டேட்டா சென்டர் வேணும்ல, அதுவும் ஜிகா சைஸில். அதை குஜராத்தில் ரெடி பண்ண போகிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இவங்க இந்த பக்கம் டெலிகாமை கலக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்ம அதானி இன்ஃப்ராவில் ஏஐ எடுத்துகிட்டு வர போகிறேன், ஒரே ஸ்மார்ட் சிட்டி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏர்போர்ட், பவர் கிரிட், போர்ட்ஸ்ன்னு சொல்லி இந்த எல்லா இடத்துலையுமே ஏஐ எடுத்துகிட்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்கடா பாய்ஸ், மேன் பவரை ஃபுல்லாக கட் பண்ணிட்டு ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னு நாசுக்காக சொல்கிறாங்க. போலாம் திரும்ப அவனைய எப்படி பாருங்க, எங்கே போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் இங்கே இருக்காங்க, நாட்டு ரோட்டில் போய்கிட்டு இருக்க இங்கேயும் நிற்கிறான் பாருங்க. இது மட்டும் இல்லாமல் க்ரீன் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுற ஏஐக்கு 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏஐ வேணும்னாலே செமிகண்டக்டர் சிப்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ குவால்காமோட சிஇஓ கிட்ட அதானி பேசியிருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு ஏஐ டிபெண்ட்ஸ் பண்ண மீட்டிங்காக தான் இருக்கணும்னு சொல்லியும் நிறைய கெஸ்ஸும் போயிட்டு இருக்கு. அம்பானி ஃபுல்லாகவே டெலிகாமில் ஏஐ பப்ளிஷ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் க்ரீன் எனர்ஜியில் பப்ளிஷ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இவங்க பிளானே ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுறது தான். சாம்பார் ஆப் எனக்கு. ஸோ இது பத்தாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஏஐக்காகவே 10,000 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸும் இனிஷியேட்டிவ் எடுத்து நாங்களுமே சில அமௌண்ட்ஸை கொடுக்குறோம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்பவும் போல தான் இந்தியாவில் ஏஐ ஒரு ஈட்டட் கான்வர்சேஷனாக தான் டாப்பிக்காக தான் இருக்க போகுது அடுத்த கொஞ்ச நாளைக்கு. ஸோ ஏஐ ஸ்டாக்ஸை பார்க்காம விட்டுறாதீங்க. ஸோ அவ்வளோதான் பீப்புள். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் கைஸ், பை.